60 வயசுக்கு பிறகு அப்பாவும் ஒரு குழந்தைதான். காலை நேரம். அப்பா மகிழ்ச்சியாக வெளியே போக ரெடியாகிறார். ஒயிட் ஷர்ட், வேஷ்டி, ஃபேஸ்ல கியூட் ஸ்மைல். அம்மா கிச்சன்லேந்து, எங்க போறீங்க இவ்ளோ ரெடியாகிட்டு? அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்க போறேன். அம்மா, 60 வயசுல என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்லயே இருங்க. அப்பா அமைதியாக ஷர்ட் பட்டன் போடாமல் நின்று விடுகிறார். மதியம், லஞ்ச் டைம். வீட்ல எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு. ஆனா அப்பாவுக்கு மட்டும் 2 ஸ்பூன் ரைஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ். அப்பா மெதுவாக, ஒரு வடை இருந்தா வை. அம்மா, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு, முடியாது. அப்பா சிரிச்ச மாதிரி நடிக்கிறார். ஆனா கண்களில் சின்ன ஏமாற்றம். இரவு. அப்பா பால்கனில தனியா உட்கார்ந்து பழைய போட்டோஸ் பாத்துக்கிட்டு இருப்பார். மகன் அருகில் வந்து, என்னப்பா? அப்பா சிரிச்சு, ஒன்னும் இல்லடா. முன்னாடி நானும் ஃப்ரீ பேர்ட் மாதிரி இருந்தேன். இப்போ சாப்பிடுறதுக்கும் பெர்மிஷன் கேட்கணும் போல இருக்கு. மகன் கண்கள் கலங்குகிறது. அடுத்த நாள், மகன் அம்மாவிடம் சொல்கிறான், அம்மா, ஹெல்த்தியா இருக்கிற வரையும் அப்பாவை கொஞ்சம் அவரோட விஷ்-படி வாழ விடு. இந்த வயசுல அவருக்கு பெரிய ஆசை எதுவும் இல்ல. பிடிச்ச சாப்பாடு, ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ, சிறிய சந்தோஷம். மனசு சந்தோஷமா இருந்தாதான் அவர் இன்னும் 30 வருஷம் ஆரோக்கியமா வாழ்வார். அம்மா அமைதியாக நிற்கிறார். மாலை நேரம். அம்மா பிளேட்ல பஜ்ஜி வைத்து அப்பாவிடம் கொடுக்கிறார். அப்பா ஷாக்காக, எனக்கா? அம்மா சிரிச்சு, ஆனா 2 மட்டும். அப்பா குழந்தை மாதிரி சந்தோஷப்படுகிறார். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது அம்மா சொல்கிறார், ஜாக்கிரதையா போங்க. அப்பா ஃபேஸ்ல அந்த ஸ்மைல் 20 வயசு இளைஞன் மாதிரி இருந்தது. 60 வயசுக்கு பிறகு அப்பாக்களுக்கு தேவை மருந்து மட்டும் இல்லை, சிறிய சுதந்திரமும் அன்பும் தான். என்ன சிஸ்டர்ஸ், நம்ம அப்பாவையும் ஃப்ரீயா விட்டாலே 100 வயசு நல்லா இருப்பாங்க தானே? அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிஸ்டர்ஸ்.